ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த மழைக்கு நல்ல ஒரு சூடாக ஒரு டீயோட இன்ஸ்டண்ட்டாக இந்த முறுமுறுன்னு இந்த சமோசாவை செஞ்சு பாருங்கள். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. இது நான் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகுங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. மேக்ஸிமம் இது எல்லாமே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் தான் வதக்கணும். அப்போ தான் வெங்காயம் ஓரளவு 50% வதங்கியிருக்கும். அப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஃபைனலாக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சமோசாவுக்கு பேஸ் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கோதுமை பிரெட் தான் எடுத்திருக்கேன். அது சைட்ஸ்லலாம் கட் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்தி கட்டையால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் நடுவில் இந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு சைட்ஸில் லேசாக வாட்டரால் நம்ம நனைச்சிக்கணும். தண்ணியால் கொஞ்சமாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா பீஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியில் நனைச்சிட வேணாம். லைட்டாக தண்ணி நனைச்சி இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கனாலே ஒன்று சேர்ந்துடும். அதுக்கப்புறம் எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் நல்லா காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா உள்ள வரைக்கும் வெந்து வரும் கிறிஸ்பியாக. அந்த மாதிரி எல்லா பீசஸும் போட்டுட்டு பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ சூப்பர் கிறிஸ்பியான நல்லா மொறுன்னு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் சமோசா. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. தேங்க்யூ.